வணக்கம் நண்பர்களே. நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. சிங்கம் சிங்கிளா தான் வரும். ஏன் சார்? அது காட்டுக்கு ராஜா. அது மட்டும் இல்ல, அதனோட பழம் ஜாஸ்தி, அதனோட பவர் ஜாஸ்தி சார். அதனால தான் சிங்கம் சிங்கிளா தான் வரும் சார். எல்ஐசியில எத்தனை பாலிசி வந்திருக்கு, எத்தனை பாலிசி போயிருக்கு, நடைமுறையிலே நிறைய இருக்கு. ஆனா சிங்கிள் பிரீமியம் பாலிசிகள் சிங்கம் மாற. எப்படி? சிங்கிள் பிரீமியம் பாலிசிகள் சிங்கம் மாறீங்க அப்படின்னு என்ன? அதனோட பலன்கள் ஜாஸ்தி, அதனுடைய பலம் ஜாஸ்தி. அப்ப என்ன ஆகும்? அந்த பலமோடு இருக்கிற அந்த பலன்களோடு இருக்கிற அந்த சிங்கத்தை தெரிஞ்சு வச்சிட்டோம்னா நம்மளும் ஒரு சிங்கம் தான். நண்பர்களே, நான் இதை ரொம்ப மிகைப்பிடித்து சொல்ல, நான் பயிற்சி முடிகிற போது உங்களுக்கே தெரியும், அடேங்கப்பா இவ்வளவு விஷயம் இருக்கா இதுல. அதுதான் விஷயம் இன்னைக்கு. அதனாலதான் நாங்க இந்த டாபிக்கவே சிங்கம் சிங்கிளா தான் வரும்னு வச்சிருக்கோம். ஓகே நண்பர்களே, பேங்க் பிக்ஸ்டு டெபாசிட் இன் இந்தியா ஏன் நான் எடுத்தோம்னு ஆரம்பிச்சு தெரியுங்களா சார்? இந்தியர்களுக்கு சேவிங்ஸ் அப்படின்னாவே சார், சேமிப்பு, சேவிங் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாவே டெபாசிட் சார். டெபாசிட் பண்ணிடணும் சார். இதுதான் சேவிங். பணம் சேர்த்தது எங்க சேர்த்தணும்? பேங்க்ல சேர்த்தணும், டெபாசிட் பண்ணணும் சார். இதுதான் இந்தியர்களுடைய மைண்ட் செட்டப். இன்னும் வரைக்கும் இது இப்படிதான் இருக்கு. அதுக்கு ஒரு அருமையான உதாரணம், 180 லட்சம் கோடி. எத்தனைங்க? 180 லட்சம் கோடி ரூபாய் 2023 9 மாசத்துல டெபாசிட் பண்ணிக்கிறான் சார் நம்மால். சார் மறுபடியும் நல்லா புரிஞ்சுக்க, மார்க்கெட் எவ்வளவு சைஸ் இருக்கு, எவ்வளவு காசு மக்கள் இருக்கு சார். கடன் வாங்கல, 180 லட்சம் கோடி கொண்டு போய் எல்லா இந்தியாவில் இருக்கிற பேங்க்லயும் நம்ம மக்கள் டெபாசிட் பண்ணிருக்காங்க. நான் சொல்ல, ஆர்பிஐ சொல்லுது, கூகுள் பண்ணி பாருங்க. 10% இன்க்ரீஸ் ஆகி இருக்கு சார் இந்த 10 மாசத்துல. எத்தனை பேர் நாம சொல்றோம் சார், பணமே இல்லை சார், பயங்கர லாஸ் சார். இன்னும் கொரோனாவை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். கொரோனாவே மறந்துருச்சு, இன்னும் நாம் பேசிட்டு இருக்கிறோம். 10% டெபாசிட் தொகை இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னா மக்கள் பணக்காரனா ஆயிட்டு இருக்காங்க சார். ஒண்ணு வேணாங்க, 180 லட்சம் கோடி அப்படிங்கிறத எழுதி பாருங்க, எத்தனை சைபர் இருக்குதுன்னு தலை சுத்தும். அப்ப அந்த அளவுக்கு பணத்தை பேங்க்ல போட்டு இருக்காங்க. ஏன் சார் பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க உங்களுக்கு தெரியுமா? ஏன் மக்கள் போய் பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க? ஏன் ஃபேமஸா இருக்குது டெபாசிட்னா? சேஃப் அண்டு growth அண்டு லிக்விடிட்டி. இந்த மூணும் பேங்க் டெபாசிட் நல்லா இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லா நீங்க எங்க கொண்டு போய் பணத்தை போடுறதா இருந்தாலும் அல்லது இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் சேவ் பண்றதா இருந்தாலும் மக்கள் இந்த 3 வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த 3 தான். என்ன சார் இது? கொஞ்சம் டீப்பா போறோம் பாருங்க. சேஃபா இருக்கான்னு பார்ப்பான் சார். நீங்க எந்த முதலீடு போட்டீங்கனாலும் கஸ்டமரும் பார்ப்பார். பேங்க் டெபாசிட் ஏன் ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் என்னன்னா சார், பேங்க் சேஃப்டி சார். யாருமே பேங்க் நம்பாம ஆளுகளே இல்லை. ஏன்னா மக்கள் மனசுல அந்த பேங்க் அப்படி போய் ஆழமா உட்கார்ந்துட்டு இருக்கு, சேஃபா இருக்கும். குரோத் ஆகும் சார். சார் வட்டி கொடுப்பாங்க சார், எவ்வளவு பர்சன்டேஜ்ங்கிறதுல அப்புறம் பார்க்கலாம். குரோத் ஆகும் சார். லிக்விடிட்டி சார். லிக்விடிட்டினா எப்ப வேணாலும் போய் பணத்தை எடுத்துக்கலாம் சார். தட் இஸ் கால்ட 3 விஷயங்கள். இந்த 3மே நல்லா இருக்கு. அதனாலதான் இந்தியாவில் பேங்க் டெபாசிட்டுகள், பிக்ஸ்டு டெபாசிட்டுகள் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. சரி, அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் த பேங்க் அக்கௌண்ட். சார் எல்லாமே அட்வான்டேஜ் தானே சார்? டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு சார். இதுல இருக்கு. சேஃப்னு போட்டு கேள்விக்குறி போட்டிருக்கேன். நண்பர்களே, பேங்க் சேஃப்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? சேஃப் தான், குறிப்பிட்ட லெவலுக்கு தான். 10 லட்சம் டெபாசிட் வச்சிருக்கிறேன், 20 லட்சம் டெபாசிட் வச்சிருக்கேன், பேங்க் திவால் ஆகுது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேங்க்கள் திவால் ஆயிருக்கு இந்தியாவில். அவன் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவான், சார் நான் முடிஞ்சது சார் அப்படின்னு. அப்படி போனா உங்க பணத்துக்கு 5 லட்சம் ரூபாய் தான் கேரண்டி கொடுக்கும். 25 லட்சம் 50 லட்சம் போட்டிருந்தீங்கனாலும் பேங்க் எவ்வளவு திருப்பி கொடுக்குங்க? 5 லட்சம் தான் கொடுக்கும். சேஃப்னு நினைச்சிட்டு இருக்கிறமே, அது இன்றைய சூழ்நிலையில இல்லை. குரோத் சார் டைமை பொறுத்து 3.5% 4% எல்லாம் வந்துருச்சு. 10 வருஷத்துக்கு முன்னால 10%னா இப்ப 4% வந்துட்டான். இன்னும் போக போக 2% வரும். குரோத் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதுவும் இல்லை, கம்மியாயிட்டு இருக்கு. லிக்விடிட்டி, இதை வேணா நான் ஓரளவுக்கு சொல்லுவேங்க. எப்ப வேணாலும் பணம் எடுத்துக்கலாம் சார். போனா டெபாசிட் காலி பண்ணிட்டு அப்பவே பணம் எடுத்துட்டு வந்துடலாம். அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. பேங்க்ரப்ட் ஆனாவோ திவாலானாவோ லிமிட் செட் பண்ணிடுவான். உங்க காசு நீங்க எடுக்க முடியாது. நிறைய பார்த்துருக்கோம்.
இந்தியாவில் நிறைய நடந்திருக்கு. பேங்க் திவாலானா சீஸ் பண்ணிடுவான். நீங்க 25 லட்சம் இருந்தாலும் 2 லட்சத்தை எடுக்க முடியும். கேஸ் போட்டு அந்த இன்சூரன்ஸ்ல இருந்து எல்லாம் வரும்போது 5 லட்சம் வரும். எல்லா பணமும் வராது. அப்ப இந்த 3 பாசிட்டிவ் நாம் நினைக்கிறோம், இல்லை. இன்னொரு விஷயம் இருக்குங்க, மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ கொஞ்சம் HNI கஸ்டமர், இந்த யங்கர்ஸ் எல்லாம், சார் பேங்க் டெபாசிட் விட நான் பணத்தை கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டோன்னா எனக்கு நிறைய பணம் வரும் சார் அப்படிங்கிற பேசுறவங்க இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க. எல்லா யங் ஜென்ரேஷனும் படிச்சவங்களும் இதை பேசுறாங்க. அதையும் ஒரு லைன் பார்த்துட்டு போயிடலாமா? 49 லட்சம் கோடி AUM 2023 ஓடி போட்டிருக்கான் சார். சார் 50 லட்சம் கோடி AUMனா அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். மக்கள் கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்காரங்கிட்ட இந்தா என் பணத்தை போட்டு பெருசு பண்ணி கொடுன்னு சொல்லி 2023 50 லட்சம் கோடி விலை போட்டிருக்கான். பேங்க்ல 180 லட்சம் கோடி கொண்டு போய் போட்டிருக்காங்க. இங்க 50 லட்சம் கோடி ஒண்ணுமே இல்லாம இல்ல. அப்ப மக்கள் கிட்ட பேங்க்ல போறதுக்கும் காசு இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ல போறதுக்கும் காசு இருக்குது. சரி சார், அதுல என்ன சார் பிளஸ் மைனஸ்? இது சேஃபா சார்? இல்ல, எல்லாத்துக்கும் தெரியும். பணம் போடுறவங்களுக்கும் தெரியும் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா சேஃப் கிடையாது. போட்ட பணம் 0 ஆகலாம், பெருசாகவும் ஆகலாம், என்ன வேலை நடக்கலாம், சேஃப்டி இல்லை. அவங்களுக்கும் தெரியும். growth இருக்கலாம் சார், 20%, 30%, 40, 50 கூட போகும், 0வும் வரும். It's not a guaranteed growth, but not guaranteed. Liquidity இது கட்டாயம், இதுலயும் உண்டு. லிக்விடிட்டி எப்போ வேணாலும் போய் எடுத்துக்கலாம். போய் சரண்டர் ரெடி பண்ணிங்கன்னா அன்னைக்கு நாள் சாயந்தரம் வந்துடும். அப்போ மியூச்சுவல் ஃபண்டில் என்ன இருக்குங்க, இந்த 3ஐயும் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் மைனஸ் இருக்கு. சரி, எல்லாம் சொல்லிட்டேன். LIC சிங்கிள் பாலிசின்னு சொல்லியாச்சு. டெபாசிட்டாகவும் யூஸ் பண்ணலாம். நேரடியாக LIC பேங்க்குக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கு எதில் காம்படிட் பண்ணுதுன்னா இந்த சிங்கிள் பாலிசிகளில் தான் காம்படிட் பண்ணுது. இப்போ நம்ம என்னன்னு கேள்வி கேட்கணும்ல, எல்லாத்தையும் கொஸ்டின் மார்க் போட்டோம்ல, நம்மளையும் கேட்டலாமா? சேஃபா சார் LICல டெபாசிட் பண்ணுறது? சேஃப். ஃபர்ஸ்ட் இட்ஸ் சாவரின் கேரண்டி. ரெண்டாவது சம் அஷ்யூர்ட் இஸ் கேரண்டி. சார் 10 லட்சம் சிங்கிள் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்க, டெபாசிட் ஸ்கீம் 4 லட்சமா 5 லட்சமா கட்டியிருப்பீங்க. சம் அஷ்யூர்ட் இஸ் கேரண்டி. சார் அடுத்த நாள் ரிஸ்க் ஆகுதான், 10 லட்சம் கேரண்டி சார். பேங்க் டெபாசிட்லயோ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ரிஸ்க் அவர் உண்டா? இல்லையே. சேஃப் இஸ் சம் அஷ்யூர்ட் இஸ் 100% கேரண்டி. கவர்மெண்ட் சாவரின் கேரண்டி. பேங்க் ரப்ட் ஆயிடுச்சு, நீங்க 5 கோடி வேணாலும் LICல போடுங்க சார். உங்க பாலிசி பாண்டில் பிரிண்ட் ஆயிருக்கிற தொகையை இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கும் சார். ஓனர், LIC ஓனர், சேர்மன், பிரான்ச் மேனேஜர், ஏஜென்ட் எல்லாம் கிடையாது சார். சாவரின் கேரண்டி இருக்குங்க. LIC எழுதி கொடுத்த ஒவ்வொரு ரூபாய்க்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேரண்டி. ஏன்? 97% ஓனர் அவர் தான். புரியுதுங்களா? ஓனர் கேரண்டி கொடுக்கிறார். எந்த பேங்க்லையும் கிடையாது, எந்த மியூச்சுவல் ஃபண்ட்லையும் கிடையாது. இதை சொல்லணும். தட் இஸ் அ சேஃப் இன் யுவர் மணி. LIC டெபாசிட்ல growth ஆகுதா? ஆகுது சார். சார் ஸ்டாண்டர்ட் நாங்கள் 20-25 வருஷம் போனஸ் டிக்ளேர் பண்ணுறோம். ரொம்ப அப் டவுன் பண்ணோம், 0 அப்படியெல்லாம் போல. ஸ்டாண்டர்ட் growth. அது மட்டும் இல்லை, டாக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. பணம் கட்டுறதுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம், வர்றதுக்கும் டாக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். இதெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா 2%, 6% ப்ளஸ் 2%, 8% ஆச்சு. சார் ரிஸ்க் அவர் கொடுக்குறோம், அதுக்கு ஒரு காசு போடணும்ல, அதுக்கு 2% போட்டிங்கன்னா 10% ஆச்சு. இந்தியாவில் எங்கேயும் 8%, 10% கிடையாது. இதில் கணக்கு போட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். லிக்விடிட்டி வாங்கிக்கலாமா சார்? பேங்க் மாதிரியோ மியூச்சுவல் ஃபண்டு மாதிரியோ டைரக்டாக லிக்விட் பண்ண முடியாது சார். டோட்டலாக முடிச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு அவ்வளவு வருமானம் வருமா? வராது. ஆனால் சிங்கிள் பிரீமியம் பாலிசிகளில் லிக்விடிட்டிக்கும் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கான். போகிறதுனாலும் போயிடலாம் சார். உங்களுக்கு கேரண்டீடான சரண்டர் வேல்யூ உண்டு சார். லோன் அவைலபிள், எந்த ப்ராசஸிங் சார்ஜும் கிடையாது. நீங்கள் எங்கே போய் பாருங்கள், லோன் அமௌண்ட்டில் 2% ப்ராசஸிங் சார்ஜ் கொடுக்கணும். அதே இன்னொரு இடத்துல 4%, 5% எல்லாம் போகுது. 10 பைசா கொடுக்க வேண்டாம். நீங்கள் ப்ராசஸிங் சார்ஜ் இல்லாமல் லோன் எடுத்துக்கலாம். வட்டி 70 பைசா. நிறைய அட்வான்டேஜ் லிக்விடிட்டிக்கும் இருக்குது. கம்பேர் பண்ணுங்க. பேங்க் டெபாசிட்டுக்கும் 3 கம்பேர் பண்ணேன், மியூச்சுவல் ஃபண்டுக்கும் 3 கம்பேர் பண்ணியிருக்கேன், இதுக்கு 3 கம்பேர் பண்ணிக்கிறேன் சார். மியூச்சுவல் ஃபண்ட் LIC அதாவது சிங்கிள் டெபாசிட் பாலிசிகளில் 3 சூப்பராக இருக்குது. ஒரு எஸ் போட்டிங்கன்னா அடுத்தது போயிடலாம் சப்ஜெக்ட்டுக்கு. ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் சார். பேங்க் கம்பேர் பண்ணீங்க, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பேர் பண்ணீங்க, LICயோட சிங்கிள் டெபாசிட்டையும் கம்பேர் பண்ணிட்டேன் சார். கரெக்ட் தான் சார். புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு எஸ் பொருங்க போயிடலாம். இந்த 3 விஷயத்தான் கம்பேர் பண்ணணும்.
உலகம் ஃபுல்லாக இந்த 3 விஷயத்தான் கம்பேர் பண்ணுவாங்க. வேற அது இதுங்க அப்படிங்க இப்படிங்க அதெல்லாம் ஒன்றுமே சொல்கிறேன். டெக்னிக்கலாக பேசி பார்க்கணும் சார். கஸ்டமர்கிட்ட ஒரு அழகா எல்லாத்துக்கும் புரியும் சார். இந்த 3 விஷயம் தான் சார். எங்கே இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்த 3ஐயும் பார்க்கணும் சார். இந்த 3ஐயும் நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன் சார். நீங்கள் கம்பேர் பண்ணுங்க சார். மியூச்சுவல் ஃபண்டில் கம்பேர் பண்ணுங்க. அருமையாக இருக்குது. 3மே இருக்குது சார். மியூச்சுவல் ஃபண்டில் 3மே இல்லை. ஒன்று தான் இருக்குது, லிக்விடிட்டி தான் இருக்குது. பேங்க் டெபாசிட்லேயும் லிக்விடி தான் இருக்குது. மற்ற ரெண்டும் கேள்விக்குறி தான் சார். எங்களுக்கு 3மே கேள்விக்குறி கிடையாது சார். 3மே கேரண்டி சார். சொல்லுங்கள். வெரி குட். 34 நபர்கள் எஸ் கொடுத்துருக்கீங்க. அருமை அருமை, வாழ்த்துக்கள். அடுத்து போயிடலாம். ஓகே சரி நண்பர்களே, இப்போ சிம்பிளா கான்செப்டுக்கு போறேன். நான் கான்செப்டா தான் சொல்லி கொடுக்க போறேன். சிங்கிள் பாலிசிகளை கிட்டத்தட்ட ஒரு 6 அல்லது 7 பாலிசிகள் இருக்குதுங்க. 7 கான்செப்டா சொல்லி கொடுக்க போறேன். நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். கான்செப்ட்னு என்னன்னா பாலிசி பேரை சொல்லாம அந்த பாலிசியோட பலன்களை சொல்லி விற்கிறது. எப்படிங்க சார்? ஜீவன் லக்ஷயா 933 வாங்கிக்கிறீங்களா சார் அப்படி கேட்காம, சார் குழந்தை ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கு ஒரு அட்டகாசமான எல்ஐசி பாலிசி இருக்கு, எடுத்துக்கிறீங்களா சார்? சார் யாருக்கிட்டையும் சாப்பாட்டுக்கு போய் நிற்காம சாகும் வரைக்கும் 100 வருஷத்துக்கு பென்ஷன் கொடுக்குற மாதிரி எல்ஐசியில் ஒரு பென்ஷன் பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சார். அதை பற்றி பேசலாம் சார். இப்படி தான் சொல்லணும் சார். ஜீவன் உற்சாவ் பற்றி பேசலாமா சார்னா உற்சாவா அதாரே சார் அப்படிம்பார். ஸோ நண்பர்களே, எப்பவுமே கான்செப்ட் செல்லிங் தான் இன்சூரன்ஸ் பாலிசி விற்கிறதுக்கு ஒரு நல்ல மெத்தட். அப்போ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? சிங்கிள் பாலிசிகளை நான் கான்செப்டாக சொல்லி கொடுக்க போகிறேன் அல்லது ஷேர் பண்ண போகிறேன். ஓகே நண்பர்களே, வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த இடத்துல இருந்து மட்டும் கொஞ்சம் சீரியஸாக போங்க. 2 மெத்தட் தான் இருக்குதுங்க சிங்கிள் பாலிசியில். இன்னும் பாலிசிக்கிட்டு நான் வரல. இப்போ பிரிச்சிருக்கிற அந்த கான்செப்ட் ஈஸியாக புரியிருக்கணுங்கிறதுக்காக லம்சம் ரிட்டர்ன் கான்செப்ட் அப்படின்னு என்னென்னா, சார் சிங்கிள் பாலிசியில் டெபாசிட்னே வேணாலும் நீங்கள் வச்சுங்க. பணம் ஒருத்தர் கட்டுறாரு சார், ஒரே டைமில் கட்டிட்டார் சார். பர்டிகுலர் வருஷம் கழிச்சு அதை திருப்பி அப்படியே லாபத்தோட கொடுத்துருவோம் சார். இதுதான் லம்சம் ரிட்டர்ன் கான்செப்ட். இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. மெயின் கான்செப்ட் சிங்கிள் பாலிசிகளுக்கு எல்ஐசியில் 2 விதமாக பிரிக்கலாம். பாலிசிகளை பிரிச்சிங்கன்னா 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று லம்சம் ரிட்டர்ன் கான்செப்டுங்க. பணம் போடுறாரு, கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு லம்ப் அமௌண்ட் எடுத்துக்கிறார், அதோட சரி, அவ்வளோதான். வேற எந்த அக்ரிமெண்ட்டுமே கிடையாது. சார் டெபாசிட் பண்ணிடுங்க பணத்தை, சிங்கிள் பிரீமியமாக கொடுத்துருங்க, நான் பர்டிகுலர் அமௌண்ட் வருடம் கழிச்சு இவ்வளோ பணம் கொடுத்துறேன், இவ்வளோதான் கான்ட்ராக்ட். இதுக்கு பேர் லம்சம் ரிட்டர்ன் கான்செப்ட். இன்னொன்று, சார் நீங்கள் ஒரு லம்ப் அமௌண்ட் கொடுத்துருங்க, நான் என்ன பண்ணுறேன் மந்த்லி குவார்டர்லி ஆஃப் இயர்லி இயர்லி நான் ஒரு பெய்ட் அவுட் கொடுக்குறேன் சார். பே அவுட் அப்படின்னா வட்டின்னு வச்சுக்கோங்க, பென்ஷன் வச்சுக்கோங்க, கிஃப்ட்னு வச்சுக்கோங்க, என்னமோ வச்சுக்கோங்க, அதை பற்றி இல்லை. எல்ஐசி என்ன பண்ணுது? ஒரு லம்ப் அமௌண்ட் உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சோ அல்லது இமீடியட்டாவோ என்ன பண்ணுது? வருஷமோ மாசமோ உங்களுக்கு ஒரு வட்டி கொடுக்குங்க. அப்போ பேங்க்ல பணம் போட்டு வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அதை எடுத்துக்கிறது லம்சம் ரிட்டர்ன் கான்செப்ட். இன்னொன்று, பேங்க்ல பணத்தை போட்டு வட்டியை மட்டும் வாங்கிக்கிறது. இந்த 2 கான்செப்டும் எல்ஐசியில இருக்குது. முதல்ல பிளான்களை இப்படி தான் பிரிக்கிறோம். அப்போ நாம் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் பணம் போட்டுட்டு அதை அப்படியே லம்பா வாங்கிக்கிற கான்செப்ட்ல என்னென்ன பாலிசி இருக்குதுங்கிறத பார்க்க போறோம். மறுபடியும் சொல்றேன், பாலிசி பேரை நான் குறைவாக தான் யூஸ் பண்ணுவேன், கான்செப்டை பற்றி தான் நிறையா சொல்லுவேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே ஒரு 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 கஸ்டமர்கிட்ட இதை சொல்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். லம்சம் ரிட்டர்ன் கான்செப்டுங்க. 2 கான்செப்ட் இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பணத்தை போடுறோம், லம்சமாக அப்படியே வாங்கிக்கிறோம், இது ஒன்று. 2வது, பணத்தை டெபாசிட் பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக வட்டியோ பென்ஷன் மாதிரியோ வாங்கிக்கிறார். இப்போ நான் முதல் பார்க்குறது பணத்தை ஒரே தடவையில் போடுறாரு சார், அழகா என்ன பண்ணுறாரு? லம்பா திருப்பி வாங்கிக்கிறார். இதில் அழகா 3 கான்செப்டை நாம சொல்லலாம். இந்த லம்பா வாங்கிக்கிறதுல ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கான கான்செப்ட் இருக்குது, சைல்டு எஜுகேஷன் டெபாசிட் ஸ்கீம். குழந்தைங்களுக்கு படிப்பை மையமாக வச்சோ, மேற்படிப்பு மையமாக வச்சோ, ஃபாரின் எஜுகேஷன் மையமாக வச்சோ, கல்யாணத்தை மையமாக வச்சோ சொல்றதுக்கு சிங்கிள் டெபாசிட் ஸ்கீம் இருக்குது. இதுதான் இந்த லம் கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அடுத்தது அடல்ட் அசெட் கிரியேஷன். அப்படின்னா சார் குழந்தைங்களை தவிர மற்றவங்க சார் 20 வயசு 30 வயசு 40 வயசு 50 வயசு 60 வயசு அவங்களுக்கு ஒரு அசெட்டை கிரியேட் பண்ணுறது. சார் பணம் இருந்தால் கொடுங்க, நல்லா டெவலப் பண்ணி மறுபடியும் ஒரு பெரிய அமௌண்ட்டை உங்கள்கிட்ட கொடுத்துறேன். இதுதான் குழந்தைங்களுக்கு அசெட் கிரியேஷன், அதாவது எஜுகேஷன் கான்செப்ட் சிங்கிள் பாலிசி சொல்லலாம். அடுத்தது பெரியவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு அசெட் கிரியேஷனை சொல்லி கொடுக்கலாம். அசெட் கிரியேஷன் என்ன சார்? சொத்து பண்ணுறது சார். ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுங்க சார், கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அமௌண்ட் வாங்கிங்க சார், பக்காவா கேரண்டி சார், ரிஸ்க் கவரோட வாங்கிங்க சார். இதுதான் விஷயம். அப்போ இந்த 2லையும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நான் 2 சொன்னேன், லம்சம் சொன்னேன்.
பணம் போட்டுட்டு பணத்தை எடுத்துறது. இன்னொன்று பணத்தை போட்டுட்டு வட்டி வாங்கிக்கிறது. அதில் பணத்தை போட்டுட்டு லம்பாக வாங்குறதுல மறுபடியும் ரெண்டாக பிரிக்கலாம். குழந்தைங்களுக்கு பிரிக்கலாம், பெரியவங்களுக்கு என்ன பண்ணலாம் பிரிக்கலாம். அப்போ குழந்தைங்களுக்கு படிப்புக்குன்னு பிரிக்கலாம், பெரியவங்களுக்கு சொத்து சேர்த்துறதுன்னு சொல்லலாம். இப்போ தான் நான் கான்செப்டுக்கு வர போகிறேன், கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. சைல்டு டெபாசிட் ஸ்கீம்னா என்ன சார், அது என்ன பாலிசி சார்? நண்பர்களே, எதுவும் இல்லை, லோ டிக்கெட் சைஸுக்கு ஒரு பெரிய பாலிசி வச்சுருக்காங்க சார் எல்ஐசியில். லோ டிக்கெட் சைஸ்னா என்ன சார்? சார் 30,000 தான் சார் இருக்குது, 50,000 இருக்குது சார், 70,000 இருக்குது சார், 2 குழந்தைங்களுக்கு 50,000 போடுங்க சார், தனித்தனியாக போடுங்க சார். டிக்கெட் சைஸ் லோவா சொன்னால் எல்ஐசியில் ஒரு அட்டகாசமான சிங்கிள் பாலிசி இருக்குது, சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட். நண்பர்களே, குழந்தைங்களுக்கு டெபாசிட் ஸ்கீம் இருக்கு. 3 ஸ்கீமை 3 கான்செப்ட்ல சொல்ல போறவங்களுக்கு. ஒன்று லோ டிக்கெட் சைஸ் சொல்றவங்களுக்கு சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட். சார் இது ஒரு என்டோமெண்ட் பாலிசி, ஒரு அமௌண்ட் போடுங்க சார், இந்த அமௌண்ட்டை வாங்கிக்கோங்க சார், இவ்வளோதான். வேற இதில் இந்த பென்ஷனோ கிஃப்டோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஏஜ் ஸ்டார்ட் 0 ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார். குழந்தை பிறந்திருக்கு சார், டெபாசிட் பண்ணலாம். அந்த குழந்தைக்கு 10 வயசு சார், டெபாசிட் பண்ணலாம். 15 வயசு சார், 17 வயசு சார், 18 வயசா இருந்தாலும் டெபாசிட் பண்ணலாம். குழந்தைங்களுடைய எஜுகேஷன் பாலிசி லோ டிக்கெட் சைஸ் இருக்கிறவங்களுக்கு, பிரீமியம் குறைவா சொல்றவங்களுக்கு, அல்லது ஸ்டாண்டர்ட் பாலிசி போறவங்களுக்கு மினிமம் பிரீமியம் 24,000 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கும் சார். நீங்க ஒரு குழந்தை வயசு, ஒரு வயசு குழந்தைக்கு ஒரு 15 வயசு 20 வயசு டெபாசிட் போட்டு பாருங்க. 50 லட்சம் ரூபாய் சம்மாய்ச்சூர் போனீங்கன்னா 24,000 தான் வரும். ரிட்டர்ன் வருது 1,4 லட்சம் 1,5 லட்சம் வரும். இதுதான் சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட். மைண்ட்ல என்ன வச்சுக்கணும்? டெபாசிட் ஸ்கீம்களா குழந்தைங்களா பேங்க்ல போடுங்க சார், நீங்களே சொல்லாதீங்க. 24,000 ரூபாயிலிருந்து குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் டெபாசிட் பண்ணலாம். தாத்தா பாட்டி அப்பா அம்மா மாமன் மகன் எல்லாரும் போடுவாங்க அந்த குழந்தைக்கு. சார் ஒரு 50,000 ரூபாய் குழந்தை பேர்ல டெபாசிட் பண்ணுங்க சார், செய்வாங்க சார். இன்னைக்கு நிறைய சொத்து பிரிக்கிற போது காசெல்லாம் வரும்போது குழந்தைங்களுக்கு டெபாசிட் பண்றாங்க, எல்லாம் பேங்க் தான் போகுது. அதனாலதான் 180 லட்சம் கோடி பேங்க்ல போட்டிருக்கான் 9 மாசத்துல. இந்தியாவில் சார் எங்கேயோ இல்லை, பணம் இல்லைங்கிற வார்த்தை இனிமேல் வரவே கூடாது நம்மகிட்ட. ஸோ இதுதான் விஷயம். மினிமம் 24,000 போடலாம், மினிமம் டைம் 10 வருஷம் சார். சார் எல்லாருமே கான்செப்டா போடுவாங்க. குழந்தைக்கு 1 வயசா 18 வயசுல வாச விட்டு சார் நல்லா இருக்கும்பாங்க, அப்பதான் வரும். அதான் கரெக்ட். இடையில பணம் எடுக்க முடியாது சார் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அந்த லிக்விடிட்டிங்கிறது அடிபட்டு போகும். ஆமாங்க, பையனுக்கு படிக்கிறதுக்கு தான் நான் போறேன், இடையில எதுக்கு? அவங்க அப்பா எடுத்துருவா, எடுக்கக்கூடாது, எடுக்கவே முடியாது சார். 18வது வருஷம் தான் சார் பணம் கொடுக்கணும்னா சந்தோஷப்படுவாங்க. நாம எல்லாருமே நினைச்சிருக்கிறோம் பணம் இடையில எடுக்க முடியாதுன்னா வருத்தப்படுவாங்கன்னு. வருத்தப்பட மாட்டாங்க, சந்தோஷப்படுவாங்க. இந்த பாலிசி சொல்லுங்க லோ டிக்கெட் சைஸ் இருந்தா. சார் இல்லை சார் அவர் கொஞ்சம் வசதியான ஆள் சார், அவர் வந்து என்ன சார் பண்ண போறாரு, ஒரு டிக்கெட் சைஸ் அது 2 லட்சம் 3 லட்சம் கூட டெபாசிட் பண்ண சொல்லலாம் சார் அப்படின்னா, சார் அந்த அமௌண்ட்டையும் நீங்க சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட்ல போடலாம் சார். ஆனா அடுத்தது சொல்றேன், சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட்டை விட சார் 3 லட்சம் 4 லட்சம் கூட போடலாங்கிறாங்க சார் அப்படின்னா, அடுத்த வாய்ப்பு தன்விருத்தி. தன்விருத்தியில கேரண்டியா பணம் வரும் சார். பாலிசியில பிரிண்ட் ஆயிருக்கும், இத்தனை கொடுக்க சார் போனஸ், இத்தனை வருஷம் கழிச்சு எடுத்தானா எவ்வளவுங்கிறத சொல்லிடலாம். என்ன இதுலயும் ஏஜ் 0 ஸ்டார்ட், 10 டைம் ரிஸ்க் அவைலபிள்ங்கிறது ஒன்று இருக்கு சார். 17 வயசு ஆயிருக்கு பையனுக்கு, 15 வயசு பையனுக்கு ரிஸ்க் அவர் கொடுக்கலாமே. கட்டுற பிரீமியத்தில் 10 மடங்கு ரிஸ்க் அவர் வாங்கிக்கலாம். நிறைய பேர் அதை ஆசைப்படுறாங்க. இது ஒரு வாய்ப்பு இருக்கு. மினிமம் பிரீமியம் 1 லேக் தான். ரொம்ப அழகா சொன்னேன் நான். சின்ன சின்ன பாலிசி கேட்குறாங்க, சின்ன சின்ன பிரீமியம் சொல்றாங்க சார். 30,000 40,000னா சிங்கிள் டெபாசிட் ஸ்கீம் இருக்கு, 10 வருஷம் போடுங்க, அழகா எடுத்து கொடுங்க, அருமையான ரிட்டர்ன் வரும். சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட் அந்த பாலிசிக்கு பேர். இல்லை சார் கொஞ்சம் பிரீமியம் அதிகமாக கொடுப்பார் சார், ஆனால் கொஞ்சம் ஃபிக்ஸ்டாக கேட்குறாங்க சார், கண்டிப்பாக வருமானு 2 தடவை கேட்டாருன்னா தன்வர்த்தினி கொடுத்துருங்க, கண்டிப்பாக வரும். நீங்களே சொல்ல வேண்டாம், எல்ஐசி அதில் சொல்லியிருக்கு. மினிமம் பிரீமியம் எவ்வளோங்க? 1 லட்ச ரூபா வரைக்கும் போடலாம். மினிமம் டைம் அதுலேயும் 10 வருடம் தான். மினிமம் 10 வருடம் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஒரு கேரண்டியான அமௌண்ட் அந்த குழந்தைக்கு வரும். இப்போ நம்ம சைல்டோட டெபாசிட் ஸ்கீம் ரொம்ப நாம நார்மலாக என்ன சொல்றோங்க, சைல்டு எஜுகேஷன் டெபாசிட் ஸ்கீம் அப்படிதான் போயிட்டு இருக்கோம். 3வது ஒரு அருமையான திட்டம். இன்னைக்கு இருக்கிறவங்க இந்த ஹெச்என்ஐ நிறைய ரூல்ஸ் பேசுறவங்க எல்லாரும் என்ன கேட்குறாங்க, சார் எல்ஐசியில் ரிட்டர்ன் சரியில்லை சார், மியூச்சுவல் ஃபண்டில் போட்டேன் சார் 17% வரும் சார், 19 வரும் சார், அங்கே போகிறோம் சார், நான் மியூச்சுவல் ஃபண்டில் போகிறோம் சார், அந்த கம்பெனி சார், இந்த கம்பெனி சார், என்ன வேணாலும் சொல்லுவாங்க. சிம்பிளாக ஒரே வார்த்தை, சார் எல்ஐசியில் மியூச்சுவல் ஃபண்ட் இல்லைன்னு யார் சார் சொன்னோம்? எல்ஐசியில் மியூச்சுவல் ஃபண்ட் டெபாசிட் இருக்குதுங்க. அழகாக ஒரே வார்த்தை முடிச்சுக்குங்க,
யங் ஹெச்என்ஐ கஸ்டமருக்கு நிவேஸ் பிளஸ்னு ஒரு பாலிசி இருக்கு சார். 3 கான்செப்ட் பேசிட்டேன். சின்ன டிக்கெட் சைஸ்னா என்டோமெண்ட் கொடுங்க, சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட். இல்லை சார் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார், பட் ஆனால் அவர் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பற்றியெல்லாம் ஆசைப்பட மாட்டார் சார், கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கணும், ஃபிக்ஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறாருன்னா தன் விருத்தி போயிருங்க. ஆனால் 1 லேக் தான் ஆரம்பிக்கும். இந்த பாலிசியில் நிவேஸ் ப்ளஸில் என்ன சார், ஏஜ் இதுலேயும் 0லேருந்து போகலாம் சார். குழந்தைங்களை தான் சார் பண்ண போகிறோம் சார். குழந்தைங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் போகலாம் சார் பாலிசி. மியூச்சுவல் ஃபண்ட் போடலாம் சார், அருமையான குரோத் வரும் சார். 1 வயசு 2 வயசு இருக்கா சார், 20 வயசு கொடுங்க. நீங்கள் என்னென்னவெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் லாபம் வரும், ஷேர் மார்க்கெட் லாபம் வரும்னு சொல்கிறீங்களோ அதே லாபத்தை நாங்கள் கொடுக்குறோம் சார். பக்காவா சார். எல்ஐசியோட கேரண்டி இருக்குது சார். நீங்கள் எந்த கம்பெனிலையும் எந்த பேங்க்லையும் கேரண்டி கிடையாது சார். கேரண்டினா ரிட்டனுக்கு கேரண்டி இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும், கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. போட்ட பணத்துக்கு சம் அஷ்யூர்டு கேரண்டி. ஏஜ் ஸ்டார்டட் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுலேயும் 1 லட்ச ரூபா வரும். நண்பர்கள், நான் உங்களுக்கு இதுலேயும் 10 வருஷம்னா ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேட்குறேன். ஏன் எல்லா பாலிசிலையும் 10 வருஷம் மினிமம் வச்சுக்கிறாங்க? ஏன் 3 வருஷம் 4 வருஷம் வைக்கல? யாராவது ஒரு வேலிட் பாயிண்ட் சொல்ல முடியுமா? ஒய் எல்ஐசி பாலிசியில் நிறையா பாலிசியில் 10 வருடம்னு சொல்லி டேமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சார். எங்க சார் 8 வருஷம் 7 வருஷம்லாம் நான் மெச்சூரிட்டி வர மாதிரி பார்க்குறேன். மினிமமே 10 வருஷம் கழிச்சு தான் காசு வரும். என்ன சார் இப்படி பிடிக்கிறீங்க? யாராவது சொல்ல முடியும்? மைக் கூட ஓப்பன் பண்ணிட்டேன், யாராவது தெரிஞ்சா சொல்ல முடியாது சார். தப்பு சரி பார்க்காதீங்க. எதையா ஒன்று சொல்லுங்க. எல்ஐசி ஏஜென்ட்களுக்கு நான் திருப்பி ஒவ்வொரு வயசுலையும் சொல்றேன், எதையா ஒன்று ரிப்ளை பண்ணணும், மைக் ஓப்பன் பண்ணி எதை சொல்லணும். ஏன்னா முன்னால வர்றவங்களுக்கு வராதுங்க சார். ஒய் டாக்ஸ் வராது. ஏன் 7 வருஷம் கூட டாக்ஸ் வந்துருமா? 10 வருஷத்துக்கு அதிகமா போட்டாதான் சார் டாக்ஸ். யார் சொல்றா அப்படின்னு? பழனிசாமி, எம்டி பழனிசாமி சார், செல்வம் டீம். இல்லை, நான் உங்களை கேட்கல. நான் சொல்றது 10 வருஷத்துக்கு கீழே போட்டா டாக்ஸ் வந்துடும், 10 வருஷத்துக்கு மேல போட்டா டாக்ஸ் வராதுன்னு எந்த டிபார்ட்மெண்ட்ல யார் சொல்றான்னு கேட்கிறேன். ஐஆர்டிஏவா? வெரி குட். வேற யாராவது? இல்ல, தவறு. லாங் டேர்ம் ஒன்லி குட் ரிட்டர்ன். அது ஓகே, அது ஓகே சார். நான் 3 வருஷத்துல வேணும்னு கேட்கறேன் சார். என் காசு கொடுத்துட்டு போக வேண்டியது சார். ரிட்டர்ன் வந்தா என்ன வராட்டி என்ன சார்? ஏன் சார் 10 போட்டு வச்சிருக்கீங்க எல்லா இடத்துலையுமே? இல்லை 10 கொஞ்சம் ஃபேன்சி நம்பருக்காக போட்டிருக்காங்களோ? ஐஆர்டிஏ எல்லாம் கிடையாது நண்பர்களே. இந்தியன் டாக்ஸேஷன் ரூல், இந்திய வருமான வரி சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீண்ட கால முதலீடு 10 வருடத்துக்கு மேல எங்கேயாவது டெபாசிட் பண்ணிட்டு அதுல இருந்து லாபம் அடைஞ்சாருன்னா அவருக்கு மெச்சூரிட்டிக்கு டாக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டான் சார். இந்தியன் வருமான வரி ரூல் என்ன சொல்லுதுன்னா, நீங்க நீண்ட கால முதலீடு எங்க வச்சிருந்தாலும் சரி, 10 வருடம் கழிச்சு அந்த அதுல இருந்து லாபம் சம்பாரிச்சிங்கன்னா அந்த பணத்துக்கு டாக்ஸ் கட்ட வேணான்ட்டான். ஷார்ட் டேர்ம் கெயின் அப்படின்னா 10 வருடத்துக்கு கீழே வர்ற ரிட்டர்ன்ஸ் பூரா ஷார்ட் டேர்ம் கெயின்னு அவன் சொல்றான் சார். அதனால தான் எல்ஐசி என்ன பண்ணுது, நான் டேக்ஸ் ரிட்டர்னோட தான் சார் என் கஸ்டமருக்கு கொடுப்பேன், டேக்ஸ் ஃப்ரீயாக தான் சார் கொடுப்பேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் 9 வருடத்துக்கு கீழே 10 வருடத்துக்கு கீழே மெச்சூரிட்டி வச்சுக்கிறதில்ல. நான் இந்த இடத்துக்கு வர்ற ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி, மினிமம் டேர்ம் 10 வருஷம் இந்த நிவேஸ் பிளஸ்ல. ஆனா சரண்டர் பண்ணி எடுத்துட்டு போறதுனா நீங்க 5 வருஷத்துல எடுத்துட்டு போய்க்கலாம் சார். டெபாசிட் பண்ணா 10 வருஷம் வெயிட் பண்ணணுமா சார்? 5 வருஷத்துல வேணா வெளியே போய்க்குங்க, ஆனா டாக்ஸபிள் சார். உங்களுக்கு அன்னைக்கு டாக்ஸ் ஸ்லாபுக்குள்ள இருந்தீங்கன்னா 50,000 பண்றவனுக்கு என்ன டாக்ஸ் ஸ்லாப் வரப்போகுது? 5 லட்சத்துக்கு மேல பண்ணத்தான் வரப்போகுது. 1 லட்சம் பண்ண போறேன், 1.5 லட்சம் பண்ண போறேன், 4 லட்சம் 3 லட்சம் பண்ண போறேன் என்னன்னா சார், வரும்போது மீறி வந்து ஒரு 5 லட்சம் 6 லட்சம் வருமா? நோ ப்ராப்ளம் சார். அந்த 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், டாக்ஸ் ஸ்லாப் இன்க்ரீஸ் கூட ஆயிருக்கலாம். அப்போ சின்ன பணம் போடுறாங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லலாம் சார், நீங்க 5 வருஷத்துலயே வெளியே போயிடலாம் சார். இந்த ஒரே பாலிசியில் மட்டும்தான் சிங்கிள் பாலிசி. குழந்தைங்க பாலிசியில வெளியே 5 வருஷம் கழிச்சு போடலாம். 13 வயசு குழந்தையாயிருச்சு சார். 10 வருஷம் கழிச்சு 23 வயசுல எங்கப்பா போய் படிக்கிறாங்கன்னா தலைவரை நிவேஸ் பிளஸ் போட்டுங்க, 6 வருஷம் கழிச்சு எக்ஸிட் பண்ணிக்கங்க. ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் இல்லாம டாக்ஸ் கால்குலேஷன் பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். 5 லட்சம் 10 லட்சம் ஆனா தானே வந்தா நல்லது தானே. அதனால இந்த பாலிசியில் என்ன பண்ணலாம், ஒன்று நான் ரொம்ப சம்மரி பண்ணிட்டே இருக்கிறேன் அடிக்கடி. என்னன்னா, சிங்கிள் பாலிசியில 2 கேட்டகரி சார். பணம் போட்டுட்டு லம்பா எடுத்துறது, இன்னொன்று பணத்தை போட்டு வட்டி மட்டும் வாங்கிக்கிறது. பணம் போட்டுட்டு லம்பா எடுக்கிறதுல சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, பெரியவங்களுக்கு அசட் சேர்த்தறதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. சில்ட்ரனுங்களுக்கு எஜுகேஷன் கான்செப்ட்ல 3 பிளான் சொல்லி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் லோவர் டிக்கெட் சைஸ் இருக்கிறவங்க சார் 25,000 50,000 70,000 கொடுத்துருக்கிறேன்னு தான் சார் சொல்றாங்க. 2 குழந்தைங்களுக்கு பிரிச்சு போடலாம்னு சொல்றவங்களுக்கு சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட் சொல்லுங்க, அட்டகாசமான பாலிசி. அடுத்து கொஞ்சம் டிக்கெட் சைஸ் பெருசா இருக்கு சார், ஆனா கேரண்டியா வருமானு கேட்கறாருங்க சார், அழகா தன்வர்த்தி எடுத்துட்டு போயிருங்க. கேரண்டி
இல்ல சார். மியூச்சுவல் ஃபண்ட்ல போனோம் ரிட்டர்ன்ஸ் கம்மின்னுலாம் பயங்கரமா பெருசா பேசுறாரு சார். நோ ப்ராப்ளம். நிவேஷ் பிளஸ் கூட்டு வந்துருங்க. சீக்கிரமா வெளியே போகணும்னு சொன்னாலும் நிவேஷ் பிளஸ் கூட்டு வந்துங்க. 5வது வருஷம் அவர் வெளியே போயிட்டும். இந்த 3ம் சிங்கிள் டெபாசிட்ல லம்சம் கான்செப்ட். அடுத்தது அப்படியே வர்ற அடல்ட் அசெட் கான்செப்ட்டுங்க. அடல்ட் அசெட் கான்செப்ட்னா என்னங்க? பெரியவங்களுக்கு இந்த 3 கான்செப்டையும் யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு வேர்த்தை மட்டும் மாத்திங்க. ஒரே ஒரு வார்த்தையை சார். பையனுக்கு படிப்பு சார், பையனுக்கு ஃபாரின் படிப்புக்கு சார், பையனுக்கு என்னது கல்யாணத்துக்கு சார்னு சொல்றத சார் உங்க ஒய்ஃபுக்கு ஒரு அருமையான அசட் சேர்த்துங்க சார். சார் பையனுக்கு அசட் சேர்த்துங்க சார். தலைவர உங்களுக்கு ஒரு அசட் சேர்த்துங்க. ஒரு அருமையான அசட் டாக்ஸ் ஃப்ரீ அசட் சேர்த்துங்க. இவ்வளவுதான். சேம் கான்செப்ட், சேம் 3 பாலிசி தான். இதுலயும் அதே தான். சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட் சார். 30,000 ரூபாய் டெபாசிட் பண்ணலான்னு இருக்கு சார் என் பேர்லயே. என் ஒய்ஃபுக்கு 30,000 ரூபாய் சேவ் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னா அருமையான பாலிசி சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட் பாலிசி. லோ டிக்கெட் சைஸ்க்கு இல்ல சார். நான் ஒரு 3 லட்சம் 5 லட்சம் என் ஒய்ஃபுக்கு ஒரு 2 லட்சம் எனக்கு ஒரு 2 லட்சம் போடலான்னு இருக்கேன். நிவேஷ் பிளஸ் போடுங்க, கேரண்டி. அதையும் என்டோமெண்ட்லயும் போடலாம். தவிர நான் பிரிச்சு காமிக்கிறேன். புரியிருக்கா? கொஞ்சம் பணம் அதிகமா இருந்தா இங்க போயிருங்க. அதே சொல்றார் சார். பணத்தை கொண்டு மியூச்சுவல் ஃபண்ட் போட்டா 5 வருஷத்துல டபுள் ஆகும். உங்களுதுல சரியில்லை சார். இருக்கு நிவேஷ் பிளஸ் அருமையான ரிட்டர்ன் காமிச்சிருக்கிறோம். ரிட்டர்ன்ஸ் சொல்லி காமிங்க. இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் காமிக்கிறோம். growth ஃபண்ட்ல போடுங்க சார். பிளஸ் ரிஸ்க் கவரோட கொடுக்குறேன் சார். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க சார். 5 லட்சத்துக்கு போட்டீங்கன்னா எப்போ வந்தாலும் அதான் கொடுப்பேன். நான் அப்படி இல்லை சார். செம்ம ஷூரோட கொடுக்குறேன் சார். செம்ம ஷூரோட கொடுக்குறேன். ரிஸ்க் கவர் கொடுக்குறேன். ஸோ இப்படி சொல்லி நிவேஷ் பிளஸையும் போடலாம். அப்போ பணம் போட்டா திரும்பி வரும்னா 2 குழந்தைங்களுக்கு 3 கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே 3 கான்செப்டை பெரியவங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட், தன்வர்த்தி, நிவேஷ் பிளஸ். ஓகே நண்பர்களே, அடுத்தது மணி பே அவுட் கான்செப்ட். இப்போ அந்த பணம் போட்டுட்டு அப்படியே ஒரே டைம்ல எடுக்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? மணியை போட்டுறோம். எனக்கு லம்பா வாங்குறதுல மாசம் மாசம் வாங்கிக்கிறேன், ஆஃப் ஏலி வாங்கிக்கிறேன், கோட்டேலி வாங்கிக்கிறேன், பிரிச்சு பிரிச்சு வாங்கிக்கிறேன் சார். லைஃப் டைமா வாங்கிக்கிறேன் சார். எந்த ஒன்று பணத்தை போட்டுட்டு என்ன பண்ண போறேன்? நான் பிரிச்சு பிரிச்சு வாங்குங்கிற கான்செப்ட். இதே தான் பென்ஷன் பாலிசின்னு நாம சொல்றோம். இன்சூரன்ஸ்ல எல்ஐசியில எங்கேயும் பென்ஷன்ங்கிற வார்த்தையே இருக்காது. சர்வைவல் பெனிஃபிட் இருக்கும், அல்லது பெய்ட் அவுட் இருக்கும், பே அவுட் இருக்கும், இன்கம் பெனிஃபிட் இப்படிதான் போட்டிருப்பான். ஏன் பென்ஷன்ங்கிற வேர்டு சொல்றதில்ல? பென்ஷன் போட்டா டாக்ஸ்குள்ள போயிடும். அதனால எல்ஐசி இன்ட்ரெஸ்ட்ங்கிற வார்த்தையோ பென்ஷன்ங்கிற வார்த்தையும் முடிஞ்சது. ஒரு கான்செப்டை டோட்டலா முடிச்சிட்டோம். இன்னொன்று பென்ஷன் கான்செப்ட் போக போகிறோம். அதுக்கு முன்னால் இப்போ படம் நல்லா தான் போயிட்டு இருக்குதுன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. ஆடியோ நாட் கிளியரா சார்? வீடியோ ஹேங் ஆகுதா சார்? எப்படி இருக்கு? யாராவது, நான் ஓப்பனில் தான் இருக்கேன், சொல்ல முடியுமா? காளிமுத்தலரே எல்லாரும் ஓப்பனில் தான் இருக்கோம். யாராவது சொல்ல முடியுமா? வை எனி ப்ராப்ளம்? கிளியரா இருக்குங்க சார். கிளியரா இருக்கு. வெரி குட். நண்பர்களே, உங்க சைடில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா ஐ ஹேவ் அ ப்ராட்பேண்ட் வைஃபைல தான் நான் இருக்கேன். சரி, இப்போ போனது ஓகேவா? கிளியர் சொல்லும்போது ஹேங் ஆச்சு சார். அப்படியா? மேபி ஏதாவது நீ காலையிலிருந்து ஏர்டெல் கொஞ்சம் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. ஏர்டெல் பிராட்பேண்ட்ங்கிறதுனால ஏதாவது இருக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். அதை நாம ரிப்பீட் பண்ணலாம். ஓகே, கிளியரா இருக்கு. குட் குட். அருமையா போயிட்டு இருக்கு, அருமையா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. நன்றி நண்பர்களே. எகைன் நான் அந்த நிவேஷ் பிளஸ் பத்தி சொல்றேன். நிவேஷ் பிளஸை குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கான்செப்டாகவும் சொல்லி கொடுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் சார், growth சார் பயங்கரமா வரும் சார். சார் எல்ஐசிலையும் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. நிவேஷ் பிளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வித் ரிஸ்க் கவரோட கொடுக்குறேன் சார். குழந்தைங்களுக்கும் சொல்லுங்க சார். பிறந்த குழந்தை மேல மியூச்சுவல் ஃபண்ட் போடலாம் சார். நல்லா வளரும் சார். மினிமம் 1 lakh 2 lakh என்ன இருக்குது வாங்கி போடுங்க. பெரியவங்க இல்லை சார், நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க, நான் அதில் போட்டு பெருசாக பண்ணுவேன் சார். எல்ஐசிலையும் பண்ணலாம் சார். அருமையான ஒரு 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 ரெப்புடேட் கன்சர்ன் சாவரன் கேரண்டியோட இருக்கிற இடத்துல கொடுங்க சார். நானும் அதே குரோத்தை கொடுக்குறேன் சார். உங்களுக்கு ரிஸ்க் கவரோட கொடுக்குறேன் சார். சொல்லி என்ன பண்ணலாம்? பெரியவங்களுக்கும் நிவேஷ் பிளஸை ப்ரொமோட் பண்ணலாம். இப்போ நாம அதை முடிச்சிட்டோம். இப்போ சிங்கிள் பிரீமியம் கொடுத்துட்டாரு. பேமெண்ட் எப்படி கேட்குறாருங்க? மந்த்லி கேட்கிறார், அல்லது பென்ஷன் மாதிரி கேட்கிறார். அதுக்கும் அதே மாதிரி நண்பர்களே 2 கான்செப்ட் இருக்குது. 2 விதமான பாலிசிகள் இருக்கு. 100% ஸ்டாண்டர்ட் பென்ஷன் கான்செப்ட். சார் இவ்வளவு அமௌண்ட் போடுங்க, நான் இவ்வளவு மாசம் கொடுத்துறேன் சார். 100% ஸ்டாண்டர்ட் சார். எத்தனை வருஷம் ஆனாலும் மாற்ற மாட்டேன் சார். கேரண்டி சார் அப்படின்னு சொல்ற பென்ஷன் ஸ்கீம்கள் இருக்குது. யூலிப் பென்ஷன் கான்செப்ட் இருக்கு. இதான் ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் பென்ஷன் பாலிசி இருக்கு. 2 பென்ஷன் பாலிசிகள் தான். ஸ்டாண்டர்டா எவ்வளவு கொடுப்புன்னு சொல்ற ஒரு டெபாசிட் பென்ஷன் பாலிசி இருக்குது. இன்னொன்னு அதே டெபாசிட் பண்ணுங்க, சிங்கிளா பண்ணிருங்க. ஆனா எவ்வளவு வரும்னு இப்ப சொல்ல முடியாது சார். நீங்க வாங்குற போது தான் சொல்ல முடியும். ஏன்னா உங்க பணம் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறேன், எவ்வளவு வரும்னு எனக்கு தெரியாது. எத்தனை வந்தாலும் உங்களுக்கு கொடுத்துறேன். இப்படி கான்செப்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பென்ஷன் கான்செப்ட் போறேன் சார். ஏதாவது பிரிச்சு சொல்ற மாதிரி குழப்பமாய்க்காதீங்க. நீங்க மைண்ட்ல உள் வாங்கிக்கங்க. கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா சரியா போகும்.
இந்த ஷேர் பண்றேன் இந்த பிபிடியை, நீங்க அதை கூட பார்க்கலாம் சார். 100% ஸ்டாண்டர்ட் பென்ஷன் வரணும்னா அழகான ஸ்கீம் இருக்கு. ஜீவன் அக்ஷய் 7 பணத்தை போடுங்க, இம்மீடியட்டா பென்ஷன் வாங்கிக்கிங்க. எவ்வளவு இப்பவே பாலிசியில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துறேன், சாகு வரைக்கும் மாறாது சார். பேங்க்ல வட்டி இறங்குது ஏறுது, ரெசிஷன் வருது, கொரோனா வருது, பேங்க் திவாலாகுது, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எல்ஐசியே திவாலானாலும் உங்க பாலிசி பாண்ட்ல என்ன பிரிண்ட் ஆயிருக்கோ அந்த தேதி அன்னைக்கு உங்க பேங்க்ல கிரெடிட் ஆயிட்டே இருக்கும். அதுதான் 100% ஸ்டாண்டர்ட் கான்செப்ட் சார். 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் பல கோடிகள் உள்ள போறான் சார். பிக்சடு வட்டி உலகத்துல எங்கேயுமே கிடையாது. நீங்க எந்த பேங்க்ல போய் கேட்டுப்பாங்க சார், நான் ஒரு 1 கோடி ரூபா போடுறேன், 10 லட்சம் போடுறேன், 5 லட்சம் போடுறேன், எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுப்பீங்க, எத்தனை நாளைக்கு கொடுப்பீங்க? 3 வருஷத்துக்கு மேல கொடுக்க மாட்டான். 3 வருஷம் கழிச்சு வந்து மரியாதை மாத்தி வைப்பான். மாத்தி வைக்கிற போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வருதுன்னு தெரியாது. ஜீவன் அக்ஷய் 7 இம்மீடியட் இன்னொன்று இருக்கு சார், அட்டகாசமான ஸ்கீம் சார். ஜீவன் சாந்தி இதுல எப்படி கொண்டு வந்தா தெரியுங்களா சார்? என்கிட்ட பணம் இருக்கு, நான் ஒரு சொத்து வித்திருக்கேன், அல்லது ஒரு ஷேர் பிடிச்சிருக்கோம், அல்லது எனக்கு ஒரு ஷேர் வந்திருக்கு, பட் எனக்கு இப்ப பென்ஷன் வேண்டாம், இப்பவே நான் வட்டி கொடுத்து என்ன பண்ணுவேன், வாங்கி சாப்பிட்டுருவேன். நோ ப்ராப்ளம், வெயிட் பண்ணு. 5 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் வெயிட் பண்ணி வாங்கிக்கங்க. வட்டி அதிகமா வாங்கிக்கங்க. எப்படி? இந்த வருஷம் வாங்கிட்டீங்கன்னா இந்த வருஷத்துல இருந்து வாங்கினா 6, 10 வருஷம் 12 வருஷம் வாங்கினா 8 10 வரலாம். நண்பர்களே, இது ஒரு அட்டகாசமான வாய்ப்பு. ஏன்னா இதெல்லாம் ஏன் வச்சிருக்காங்க தெரியுங்களா? ஒவ்வொருத்தருக்கும் தேவை மாறும் சார். நாமளே அவர் அப்படி கேட்க மாட்டார், இப்படி கேட்க மாட்டாங்க. எல்லாமுக்கும் பாலிசி இருக்கு. நான் பிரிச்சு சொல்லிட்டு வந்துட்டேன். 20,000 25,000 ரூபாய் கட்டுறவனுக்கு இருக்கு, 1 லட்ச ரூபாய் கட்டுறவனுக்கு இருக்கு. மார்க்கெட் வளரணுமா அவனுக்கு ஒரு சிங்கிள் டெபாசிட் இருக்கு. பென்ஷன் வாங்குறவங்களுக்கு சார் இமீடியட்டா வேணும் சார், இருக்கு சார். இப்ப வேணாம் சார், கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கலாம், இருக்கு. இதுதான் விஷயம். ஜீவன் சாந்திங்கிறது டெஃபர் பண்ணி வாங்கிக்கலாம். டெபாசிட் பண்ணிட்டேன் சார், 10 வருஷம் எனக்கு விட்டுரு சார், ஒன்றும் வேணாம் சார். 11வது வருஷத்துல இருந்து எனக்கு வட்டி கொடுங்க சார். எவ்வளவு கொடுக்குறோம்? எச்சா கொடுக்கணும். 7% ஆகாது சார். ஒரு 10வது வந்தாலும் தலைவரே 12 வருஷம் வெயிட் பண்ணுங்க. 12 வருஷம் இருந்து 10% லைஃப் டைம் வாங்கிக்கங்க, கேரண்டி. அதுவும் 100% ஸ்டாண்டர்ட். அப்படி ஒரு பாலிசி இருக்கு. யூலிப் கான்செப்ட் பாலிசின்னா என்ன அப்படின்னா சார், நீங்க டெபாசிட் பண்ணுங்க, உங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்? மார்க்கெட்ல போடுறேன். அதை கொஞ்ச நாள் கழிச்சு எவ்வளவு லாபம் வருதோ அதை எடுத்து ஃபண்டா வச்சுட்டு அங்கிருந்து கொடுக்குறேன் சார். எல்லாரும் அதைத்தான் சொல்றாங்க. உங்களுக்கு தெரியுமா? பென்ஷன் ஃபண்டை வேற பக்கம் சேமிக்காதீங்க, எஸ்ஐபியில் சேமிங்க. என்ன சொல்றான்? மியூச்சுவல் ஃபண்ட்ல சேருங்க, ஷேர் மார்க்கெட்ல சேமிக்குன்னு சொல்லி தான் நிறைய அதிபுத்திசாலிகள் சொல்றாங்க. யூடியூப்ல, சோசியல் மீடியாவில் எப்படி சொல்றான் சார்? ரிஸ்க் கவர் மட்டும் எல்ஐசியில் வச்சுக்கோங்க, சேமிப்பை கொண்டு போய் அங்க வைங்கிறேன். அதே கான்செப்டை நானே கொடுக்குறேன் தலைவரே. ரிஸ்க் கவரோட சேர்த்தியே கொடுக்குறேன். டெபாசிட் பண்ணு, இங்கே பண்ணு, உங்காசை நான் வச்சுக்கல, மார்க்கெட்ல நீ சொல்ற பேட்டர்ன்லயே போடுறேன். மியூச்சுவல் ஃபண்ட்ல அப்படித்தானே, எந்த கான்செப்ட் வேணாலும் போடலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட், ப்ளூ சிப் ஃபண்டு, என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஐடி கம்பெனிஸ், மீடியா, எதுல வேணாலும் கொண்டு போடலாம். நானும் அதே மாதிரி போடுறேன். growth வேணுமா, நானே கொண்டு உனக்கு அதிகமாக போட்டு கொடுக்குறேன். எந்த லாஸும் உனக்கு இல்லை. அப்போ நியூ பென்ஷன் பிளஸ்ங்கிறது என்னன்னா சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பென்ஷன் பிளான். அப்ப இந்த பென்ஷன் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? நிறைய வளரும். மியூச்சுவல் ஃபண்ட் கான்செப்ட், காம்படிஷன் பென்ஷன் வாங்கிக்கலாம் சார். சார் 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சமா வளர்ந்துருச்சு உங்க காசு சார், பூராமே பென்ஷன் வேணாம், எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தோம்னா வாங்கிக்கலாம். இல்ல சார் எல்லாமே வச்சுட்டு பென்ஷன் கொடுங்க சார், வாங்கிக்கோ. பணம் வளர்ந்ததை கொஞ்சம் எடுத்துட்டும் பென்ஷன் பண்ணிக்கலாம், இல்ல ஃபுல் பென்ஷனும் வாங்கிக்கலாம். நண்பர்களே, எல்லா பென்ஷன் ஸ்கீம்லயுமே எல்ஐசியில் ஜீவன் அக்ஷய் 7 இருக்கு, சாந்தி இருக்கு, நியூ பென்ஷன் பிளான் இருக்கு. பென்ஷனை நாம நிறைய ஆப்ஷன்ல கொடுக்குறோம் சார். இது எங்கேயுமே கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு. இத்தனை ஆப்ஷன்ல எல்ஐசியில் கொடுக்குறோமா அப்படின்னா இதை மட்டும் ஒரு கான்செப்டா நான் சொல்லிட்டு போறேன். இது கான்செப்ட்ங்கிறத விட இதை தெரிஞ்சுக்கங்க. நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வந்துட்டோம், அதனால நான் இந்த இடத்துல பண்றேன் ஆசைப்படுறேன். பென்ஷன் எப்படி கொடுப்போம் தெரியுங்களா? 6 அல்லது 7 ஆப்ஷன் கொடுக்குறோம் கஸ்டமருக்கு. சார் உங்களுக்கு எப்படி பிடிக்குது அப்படி எடுத்துக்க சார். ஃபார் லைஃப் அப்படின்னு சொன்னாங்கன்னா சார் நான் டெபாசிட் பண்ணிட்டேன், எப்படி கொடுங்க எனக்கு பென்ஷனை? நான் இருக்கிற வரைக்கும் கொடுங்க, கொஞ்சம் எச்சா கொடுங்க, நான் இல்லைன்னா அந்த பணத்தை நீங்களே வச்சுக்கங்க. அர்த்தம் நேரா சொன்னா அதுக்கு அப்படித்தான். யாருக்கு சூஸ் பண்ணணுமோ அப்படித்தான் சூஸ் பண்ணணும் சார். 30 வயசு சார், 40 வயசுல இருந்து எனக்கு கொடுங்க, எனக்கு ஒன்னாகாது, கண்டிப்பா நான் 70 வயசு வரைக்கும் இருப்பேன், கொஞ்சம் எச்சா கொடுங்கன்னா எல்ஐசி எச்சா கொடுக்கும். லைஃப் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் கொடுக்கும், இறந்து போயிட்டாருன்னு எதுவும் கொடுக்காது, போகாது. இன்னொன்னு சார், இது என்ன சார் ரொம்ப அங்கலப்பா இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாது சார். 5 இயர் கொடுங்க சார் கேரண்டியா, அதுக்கப்புறம் நான் இருந்தா கொடுங்க சார், வாங்கிக்கலாம், அந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம்.
நண்பர்களே, நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. பென்ஷன் பாலிசி யாரு போட்டீங்கனாலும் இந்த சான்சஸ் இருக்கும். இப்படி வெரைட்டியா கொடுக்குறான். ஏஜுக்கு தகுந்த மாதிரி, விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாங்கிற நானு. அவன் எல்லாம் அப்படியே தான் கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்ல. பணம் எனக்கு நிறைய வேணுமா, இந்த ஃபார் லைஃப் கான்செப்ட் சூஸ் பண்ணிக்கங்க. 25 வருஷம் 50 வருஷம் என்ன இருந்தாலும் பணம் நிறைய கொடுக்குறேன், வாங்கிக்கங்க. 5 வருஷம் 10 வருஷம் கொடுங்க சார், அதுக்கப்புறம் நான் இருந்தா கொடுங்க சார், இல்லைன்னா கொடுக்க வேணாம் சார். 15 வருடம் கொடுங்க சார், லைஃபுக்கு அப்புறம் கொடுங்க சார், நான் இல்லைன்னா கொடுக்க வேணாம் சார். ஒருவேளை 20 வருடம் பிளஸ் லைஃப் சூஸ் பண்ணிட்டார் சார், சார் 20 வருஷம் எனக்கு கண்டிப்பா பென்ஷன் கொடுத்துடணும். 15வது வருஷமா அவர் இறந்து போயிட்டார், மீது 5 வருஷம் அவங்க நாமினி கொடுப்பாங்க. அதாவது அவர் யார் எழுதி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. சார் 4 வருஷம் தான் சார் வாங்கினார், இறந்து போயிட்டார், மீதி 16 வருஷமும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்க. கணக்கு போட்டு பார்க்கணும், ஒவ்வொருத்தரோட விருப்பம் என்னவோ அதை கொடுக்கலாம். எஃப் ஆப்ஷன் தான் சார் ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். நிறைய பேர் இதாக எடுக்கிறாங்க. ஐயா ஃபார் லைஃபுக்கு எனக்கு கொடுத்துட்டே இருங்க, என்னைக்காவது நான் இல்லாம போனா நான் என்ன டெபாசிட் பண்ணணும் அதை எடுத்து எங்க நாமினிக்கு கொடுத்துருங்க சார். இதுதான் ரொம்ப ஃபேமஸா இருக்கிற கான்செப்ட், எல்லாரும் இதுதான் சூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆப்ஷனும் இருக்கு. அடுத்தது ஆனுவிட்டி 3% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் சார். சார் வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏதாவது ரிஸ்க் ஆயிடுச்சா அதுக்கப்புறம் எதுவும் வராது. இதுதான் விஷயம். இந்த 10 ஆப்ஷன் 7 ஆப்ஷன் நான் எதுக்கு சொல்றேன்னா, பென்ஷனை எல்ஐசி மொட்டைய கொடுக்கல, நிறைய ஆப்ஷனோட கொடுக்குது. அடுத்தது ஒரு அட்டகாசமான கான்செப்ட் சொல்ல போறேன். நிறைய டிவியில் வருது. ஒரு அம்மா வந்து அழுகுது, என்னவாவது ஒரு பாலிசி எடுக்காம வச்சிருந்தீங்களே, எடுத்திருந்தீங்கன்னா நான் நல்லா இருப்பேன்னு அழுகுது இல்லையா. கிளிய போடுறான், மாதம் 400, மாசம் 400 கட்டுறக்கு ஒரு குரூப் இருக்கு சார் டேம் இன்சூரன்ஸ்ல. ஆனா நிறைய பேர் கேட்கறான், நாம அதை யூஸ் பண்ணவே இல்லை சார். இந்த மாசம் மாசம் வருஷம் எல்லாம் கட்டுறது வேணாம் சார், பாதுகாப்புக்காக போடுறேன் ஃபேமிலிக்கு 50 லட்சம் 1 கோடி எனக்கு பாதுகாப்பு வேணும். ஆனா மாசம் மாசம் கட்டு நின்று உன்னை எத்தனை வருஷம் சம்பாதிப்புன்னு தெரியல, விட்டுருவேன் சார். சார் எவ்வளவு பிரீமியம் சொல்லுங்க, ஒரே தடவையில் கட்டிடுறேன். அப்படி டேம் இன்சூரன்ஸ்ல சிங்கிள் பாலிசி சார். நிறைய பேர் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதே தெரியல சார். ஒரு 50 லட்சம் 15 வருஷத்துக்கு போட்டீங்கன்னா வெறும் 70,000 80,000 தான் ஒரு சின்ன பசங்களுக்கெல்லாம் கட்டுவான் சார். ஒரு மாசத்துக்கு பணத்தை சிங்கிள் டெபாசிட்ல கட்டிட்டானா சார் 15 வருஷத்துக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் சார். மாசம் கட்ட வேண்டாம். இந்த மாசம் 400, அதுக்கு ஒரு குரூப்புங்க, அந்த குரூப்பை விட்டுருங்க. இந்த மாசம் 400 ரூபாய் கம்மியா இருக்கான்னு கேட்கறாங்க சார், கம்பேர் பண்றாங்க சார், அவங்கள எல்லாம் விட்டுருங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் நல்ல விவரமான ஆளுகளை பார்த்து சார், எதுக்கு சார் மாசம் 400 விட்டுட்டீங்கன்னா அடுத்த நாள் கவரேஜ் போயிடும் சார். நான் 25 வருஷத்துக்கு பாலிசி கொடுத்துறேன் டேர்ம் இன்சூரன்ஸ், ஒரே டைம்ல கட்டிட்டு போங்க சார். கேட்டீங்கன்னா கட்டுவாங்க, கேட்கறதே இல்லை. நண்பர்களே கடைசியா சொல்றேன், அட்டகாசமான கான்செப்ட், ரிஸ்க் கவர் கான்செப்ட். டேர்ம் இன்சூரன்ஸ்ல சிங்கிள் பிரீமியம் இருக்குது, நியூ ஜீவன் அமர்ல சிங்கிள் பிரீமியம் இருக்குது, கட்டிக்கலாம். 25 லட்சம் 50 லட்சம் 1 கோடி இருங்க, 15 வருஷம் போடுங்க, 10 வருஷம் போடுங்க, 20 வருஷம், உங்களுக்கு என்ன வேணுமோ போடுங்க. சிங்கிள் பிரீமியம் வாங்கி பாலிசி கட்டி விட்டு போயிருங்க. சரல் ஜீவா பீமன்ல வாங்கலாம். ஜீவன் கிரண், இந்த ஜீவன் கிரண் வந்து என்னங்க, போட்ட படத்தை திருப்பி கொடுத்துரும் சார். டெபாசிட் பண்ணிருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு ரிஸ்க் கவர் என்ஜாய் பண்ணுங்க, போட்ட படத்தை திருப்பி வாங்கிங்க. ஏன் தலைவர இப்படி ஒரு கான்செப்ட் நாம சொன்ன பாலிசி கிடைக்கும், நாம கேட்கல. ரிஸ்க் கவர் கான்செப்டுக்கு சிங்கிள் பிரீமியம்ங்கிறது, ஆமா சார் உண்மையாலுமே இப்படி ஒரு கான்செப்ட் எனக்கு தெரியல சார்னு மனசார சொல்றவங்க மட்டும் ஒரு எஸ் போடுங்க. ஆமா சார் டேர்ம் இன்சூரன்ஸ்ல சிங்கிள் பிரீமியமா சொல்றது எப்படி சொல்லணும் சார்? எதுக்கு சார் மாசம் மாசம் கட்டுறீங்க 400 500ன்ட்டு? ரிஸ்க் கவர்ங்கிறது ரொம்ப முக்கியம் சார். ஒரே முட்டை கட்டுங்க சார், 25 வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய் பாலிசி, 1 கோடி ரூபாய் பாலிசி கொடுத்துட்டு போயிடலாம் சார். உண்மைதான் சார், எனக்கு இது தெரியல, நான் இதுவரை யாரையும் கேட்டதில்லைன்னு மனச்சாட்சி தொட்டு எஸ் போடணும். சும்மா அதெல்லாம் நான் பயங்கரமா பண்ணேன்னு எத்தனை பாலிசி பண்ணின்னு கேட்பேன். நண்பர்களே எல்லாமே இருக்கு, எல்ஐசியில எல்லா சான்ஸும் கொடுத்து வச்சிருக்கான், நாம கேட்கல. தெளிவா கேளுங்க. எதுக்கு சார் மாசம் மாசம் 70 80 800 ரூபாய் கட்டுறீங்க, 1000 கட்டுறீங்க, 10,000 கட்டுறேன்னு? ஒரே நாள் மிஸ் ஆச்சுன்னா லேப்ஸ் ஆகி போகும் சார். பாலிசி பேங்க்ல எடுத்துட்டே இருப்பான், அவன் பேங்க்ல எடுக்கிறது உங்களுக்கு தெரியல, நீங்க மறந்துட்டீங்க, போய் பார்த்தீங்கன்னா பாலிசி லேப்ஸ் ஆயிரும், ஏர்லி கிளைம் வந்துடும். ஒரே தடவையில் கட்டணும் தவிர 100% கேரண்டியை நான் ரிஸ்க் கவர் கொடுத்தாச்சு, பட்டாயம் போட்டு கொடுத்துட்டேன். பேசுனீங்கன்னா கிடைக்கும். நண்பர்களே ஃபைனல் ஸ்லைடுக்கு வந்துட்டேன். எல்லாம் ஓகே தலைவர, 2% தான் கமிஷன் கொடுக்குறாங்களாமா சொன்னாரு. 2% நான் வேலை செய்யணும் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா நண்பர்களே மிக 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 தப்பான முடிவு. எல்ஐசியில சிங்கிள் சிங்கம் அப்படின்னு நான் ஏன் சொன்னேன்னா இந்த ஸ்லைட்ல தான் சொல்ல போறேன். சிங்கிள் பாலிசி ஏன் சிங்கம்னு நான் சொல்ல போறேன். உண்மையாலுமே நீங்க அதிர்ச்சி ஆயிருவீங்க. நாங்களே இந்த 3 நாளா பார்த்துட்டு எங்க டீமே அதிர்ச்சி ஆயிட்டு, அட பாருப்பா இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. நாம இன்னும் அந்த 2% பார்த்துட்டு என்ன பண்ணிட்டோம், விட்டுட்டோம். நான் சொல்றேன் நண்பர்களே, சிங்கிள் பாலிசி எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் லைஃப் கவுண்ட் ஆகும்.
என்னது லைஃப் கவுண்ட் ஆகும் சார்? ஒவ்வொரு ஏஜென்ட்டும் உங்களுடைய தரம் அல்லது உங்களுடைய எவ்வளவு குவாலிஃபைடுன்னு எல்ஐசி எப்படி கணக்கு போடுது தெரியுமா? எத்தனை லைஃப் சார் வச்சிருக்கீங்க சார்? இது வரைக்கும் 1000 வச்சிருங்க சார், 500 வச்சிருங்க சார், 400 வச்சிருங்க சார். அப்படின்னா லைஃப் போன வருஷம் 400 பேர் இருந்தாங்க சார், இந்த வருஷம் 30 பேர் கட்டல சார், கவுண்ட் கழிஞ்சிரும். அப்ப 370 தான் இருப்பீங்க. லைஃப் இறங்கக்கூடாது. அப்ப லைஃப் கவுண்ட்டை எல்ஐசியில பாக்குறாங்க. இதெல்லாம் என்ன பெனிஃபிட் நான் சொல்றேன்? நோ லேப்ஸ் சார். 15 வருஷம் பிரீமியத்தை கட்டிட்டாரு, லேப்ஸ்ங்கிற வார்த்தை எங்க வந்தது? இல்லை. மூணாவது நான் ஸ்லைட்ல போடுறேன். இன்னைக்கெல்லாம் சர்வீஸ் காஸ்ட் கண்ணா பின்னா ஏறிடுச்சு. ஃபோன் பண்ணா காஸ்ட், இன்டர்நெட்டு, வாட்ஸ்அப்பு, போகணும், பெட்ரோல் அடிச்சுட்டு போகணும், ரெசிப்ட் கொடுக்கணும், ஃபாலோ பண்ணணும், கட்டுவாரா கட்டுவலியான்னு தெரியாது, எந்த காஸ்டும் கிடையாது. ஒரே ஒரு தடவை 10 லட்சம் 5 லட்சம் வாங்கி டெபாசிட் பண்ணீங்களா, வாங்கிட்டு நோ சர்வீஸ் காஸ்ட். ஆனால் லைஃப் கவுண்ட் இருந்துட்டே இருக்கும், 15 வருஷத்துக்கு இருந்துட்டே இருக்கும். சாரி, லேப்ஸ் ஆகவே ஆகாது. எதுக்கு சார் இது? நண்பர்களே, கிளப் பெனிஃபிட் எத்தனை இருக்கு தெரியுமா சார்? ஆபீஸ் அலவன்ஸ் கொடுக்குறான், போன் அலவன்ஸ் கொடுக்குறாங்க, கார் வாங்கிக்கலாம், 2 வீலர் வாங்கிக்கலாம், கம்ப்யூட்டர் வாங்கிக்கலாம், ஆபீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிக்கலாம், ட்ரைனிங் கூட்டு போறான், ஃபாரின் டூர் கூட்டு போறான், அத்தனையும் கிளப்ல இருக்குது. அந்த கிளப் பெனிஃபிட் வரோம்னா லைஃப் கவுண்ட் வேணும், லேப்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ நான் சொல்றேன், ஒருத்தர் 2 லட்சம் போட்டார், 5 லட்சம் போட்டார் சார், 15 வருஷத்துக்கு லைஃப் இருக்கு போகுது சார் அவருக்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லைஃப் 15 வருஷத்துக்கு இருக்கு போகுது சார். 600 இருந்தா செட்டம் கிளப் இருக்கிறா, சாரி சிஎம் கிளப் இருக்கிறாருன்னா 600மே சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியா இருந்தா இறங்கவே இறங்காது அடுத்த 15 வருஷத்துக்கு. அடுத்த 15 வருஷத்துக்கு நீங்க சிஎம் கிளப் மெம்பர் தானே, டிஎம் தானே, பிஎம் தானே. அந்த பெனிஃபிட் 15 வருஷத்துக்கு வர்றதுக்கு இப்பவே கேரண்டி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். 2% அந்த ஒரு சின்ன டிராப்பை வச்சுட்டு அதை விற்கலாங்காதீங்க சார். 50 பாலிசி 100 பாலிசி எடுத்து போட்டீங்கன்னா என்ன ஆகும்? லைஃப் இன்க்ரீஸ் ஆயிரும், லேப்ஸ் கிடையாது சார். லேப்ஸ் இல்ல, லைஃப் இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னா 15 வருஷத்துக்கு கிளப் இருக்குமே, 15 வருஷத்துக்கு டூர் போடாம. நம்ம தலைவர் சொன்னார்ல, வாரணாசியில் இருக்கிறார் 4 நாளா ஃபிளைட்டு டூ அண்ட் ஃப்ரோ கொடுக்குறான் சார். எவ்வளவு கன்வென்ஷன், எத்தனை ஃபாரின் டூர். அட்டகாசமான கிளப் மெம்பர் தக்க வச்சுக்கணும்னா லைஃப் கவுண்ட்டை வைங்க. லைஃப் கவுண்ட்டை வைக்கணும்னா சிங்கிள் பாலிசி தூக்கி உள்ள போடுங்க. 15 வருஷம் 20 வருஷம் டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாம் 25 வருஷம் இருப்பான் சார். சிங்கிள் பிரீமியம் 2 லட்சம் 2.25 லட்சம் தூக்கி போடுங்க சரி, 25 வருஷத்து வரைக்கும் அந்த லைஃப் உங்ககிட்டே இருக்கும் சார். என்ன தலைவர பெனிஃபிட்? 25 வருஷத்துக்கு கிளப் பெனிஃபிட் வாங்கிக்கலாங்க, போன் அலோன்ஸ் வாங்கிக்கலாங்க, வாடகை வாங்கிக்கலாங்க. இதெல்லாம் கணக்கு போடுங்க. இதெல்லாம் கணக்கு போட்டீங்கன்னா 2% இல்ல 25-35% வரும். திஸ் இஸ் அ கால்குலேஷன் பிஹைண்ட் திஸ் கமிஷன். லம்சம் பிரீமியம், லம்சம் கமிஷன். ஓகே சார், மாசம் 1000 ரூபாய் சார், மாசம் 2000 ரூபாய் சார், எல்லாம் ஓகே சார். 15 வருஷத்துக்கு அவர் கட்டணும் சார். அதுக்கப்புறம் தான் சார் கமிஷன். முதல் வருஷத்துக்கு தான் சார் 30%, 35%. அதுக்கு வேண்டி நான் சிங்கிள் பிரீமியம் அல்லாத பாலிசிகளை மோசம்னு சொல்ல, கால்குலேஷன் அப்படி பாருங்க சார். 10 லட்ச ரூபாய் போட்டார் சார், 20,000 முடிஞ்சது. எதுக்கு சார் 1000 ரூபாய் மாசம் மாசம் வாங்குறீங்க அவர்கிட்ட? லைஃப் டைம் கமிஷன் வாங்கியாச்சு, ஒரே தடவையில் கெட்டு போயாச்சு சார். சர்வீஸ் ஒண்ணுமே இல்லை, எனக்கு எந்த காஸ்ட்டுமே இல்லை. ஒரே ஒரு ஃபோன் தான் முன்ன 2 தடவை முடிச்சோம், பேசணும், முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவர் லைஃப் டைம் எங்கிட்ட கவுண்ட் இருக்கிறார் லைஃப்ல. நோ லேக்ஸ் சார். அவர் என் கஸ்டமர் சார், எப்போ போனாலும் ஃபோன் பண்ணி பேசலாம், எப்போ போனாலும் கூப்பிட்டு கேட்கலாம். லம்சம் பிரீமியம், லம்சம் கமிஷன். இந்த 1000-2000 பேசிக்கிட்டு ஒரு 50-50,000 பேசுனீங்கன்னு வைங்க. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். 30,000-40,000-50,000 சிங்கிள் பிரீமியம் கேட்டு சில சமயம் அது நான் சிங்கிளா கன்வெர்ட் ஆயிருங்க சார். ஒரு டெபாசிட் பேசுங்கன்னா எனக்கு சமயத்தில் ஒரு கஸ்டமர் 50,000 வேணாம் இல்லைங்கோ, ஒரு இயர்லி 50,000 போடலான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுங்க. நாம எதையா உன்னை கேட்க போக அந்த பெனிஃபிட் பார்த்துட்டு அருமையா இருக்கப்பா இந்த பாலிசி, ஏன் வருஷம் போட முடியுமான்னு கேட்டார். இந்த பாலிசியில பட்டலாம் தவிர கட்டிரு. ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அ பவர் ஆஃப் ஸ்பீக்கிங். நீங்க முதல்ல இந்த 1000-2000 விட்டுட்டு 50,000, 1 லட்சம், 10 லட்சம், கோடின்னு பேசி பழகினீங்கன்னா கஸ்டமர் பழகிக்குவாங்க. அப்ப லம்சம் பிரீமியம் வரும், லம்சம் கமிஷன் வரும். ஃபைனலி ஸ்பெஷல் காம்படிஷன் போடுறாங்க எல்ஐசியில. சிங்கிள் பிரீமியத்துக்கு மட்டும்னு ஈக்குவல் காம்படிஷன் போடுவான் சார். சார் நான் சிங்கிள்ல 50 லட்சம் எடுக்க முடியாது, சிங்கிள் பிரீமியம் 50 லட்சம் எடுக்கலாம், 10 லட்சம் எடுக்கலாம். அழகா கேஷ் அவார்டு போடுறாங்க. 10,000, 20,000, 30,000 டூரு, ஃபாரின் டூர் நிறைய போடுறாங்க. அழகா உங்களுடைய பிரீமியத்தை ஏத்தி காமிக்கிறதுக்கு சிங்கிள் பிரீமியத்தை யூஸ் பண்ணலாம். நண்பர்களே,
இதை விட பெனிஃபிட் வேற எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் இல்லை. நான் முடிந்த அளவுக்கு வேகமாகவும் சப்ஜெக்டையும் கவர் பண்ணியிருக்கலாம். வித் யுவர் பர்மிஷன் மை டீம் பர்மிட் பண்ணா இந்த கிளாஸை கொஞ்சம் டிஸ்மேண்டில் பண்ணி எடுக்கலாம். சில்ட்ரன்ஸ் பெனிஃபிட்டை மட்டும் ஒரு நாளைக்கு, பென்ஷன் பெனிஃபிட்டை மட்டும் பிரிச்சு எடுக்கலாம். இன்னைக்கு வந்தவங்களுக்கு நான் ஏதாவது ஒன்று ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக கொடுக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இதை சப்மிட் பண்ணியிருக்கிறேன். நண்பர்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம்.